வீட்டுக்கு வரும்படி கெஞ்சவே எனக்கு நேரம் போதவில்லை. நேற்று பணி முடிந்து வந்தனா, பசி இல்லை என்றாலும் பழமோ பலகாரமோ பாசத்தோடு பரிமாறினாலே ஏற பணி இருந்து முடியாமல் பசியோடு வந்திருக்கின்றேன். பசியாற்றும் அவள் என் அருகில் இல்லையே. சம்சாரம் அவளின் குரலொலி கேட்டே உழந்த என் வீட்டு அறையின் உட்சுவர்கள் கூட இன்று அவளின் சத்தம் இன்றி போனதால் யுத்தம் முடிந்த பூமி போல் நிசப்தமாய் கிடக்கிறதே. தெரியவில்லை இன்று அவள் அருகில் இல்லாமல் என்னால் சுவாசிக்க கூட முடியவில்லை. இதுதான் நானா இல்லை அவளால் நானா? அவளை நான் நேசிக்கின்றேனா? ஒருவேளை நாளை அவளின்றி போனால் நான் வாழ்வேன். கற்பனை செய்து பார்த்தாலே என் கண்கள் கலங்குதடி. கலங்கிய கண்கள் காய்வதற்குள் கண்ணெதிரே வந்து